ஹாய் மக்களே, நான் உங்கள் நிர்மலா. இன்றைக்கி டே 6. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு நாள் கூட விடாமல் நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறது இல்லை. ஏதோ ஒரு வேலை அல்லது ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கில்ட் ஆகி திரும்ப அந்த பழைய லைஃபுக்கே திரும்ப போகாமல் எவ்வளோ சீக்கிரம் நம்ம திரும்ப நம்மளோட ட்ராக்குக்கு வர்றோம் அப்படிங்கிறது தான் உண்மையான கன்சிஸ்டன்சி. நான் காலையில் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி சாதம் நைட்டே வடித்து புளிக்க வச்சுட்டேன். அதை காலைல கொஞ்சம் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நேற்று பண்ண கருவாடு கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் சுண்டவத்தல், எங்கள் வீட்டிலே போட்ட சுண்டவத்தல். அது கசப்பாக தான் இருக்கும், உப்பெல்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ அது சாப்பிட்டேன். 11 மணியை போல் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு பாவக்காய் கூட்டும் பீட்ரூட்டு துருவி கூட்டும் பண்ணேன். ரெண்டுமே PCOSக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ பிள்ளைங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டு என்னால் ஒர்க் அவுட் எதுவும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒழுங்காகவே தண்ணி குடிக்கலை. ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரி தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. நான் 2 வேளையும் மத்தியானமும் குதிரைவாலி அரிசி சாதம் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம்னால நான் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டேன். ஸோ அதனால் மத்தியானமும் அதே சாப்பிட்டனால எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தனால நான் நைட்டு சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் எந்த ஒர்க் அவுட்டும் வேறு பண்ணலையா, எனக்கு பசிக்கவே இல்லை. ஸோ இந்த நைட்டு சாப்பாடு மிஸ் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ப்ரோட்டீனுக்கு 2 எக்கு மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கலை. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்கும் இன்றைக்கி கம்மியாயிடுச்சு. ஸோ ஒழுங்காக தண்ணி குடிக்கல, எக்ஸசைஸ் பண்ணல, ஃபுட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கி. பட் நான் சாப்பிட்ட எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். காலைல பார்த்திங்கன்னா 11 மணிக்கு முருங்கைக்கீரை சூப் எடுத்துட்டேன். எந்திரிச்சோன்னே சியா சீடு நைட்டு சோக் பண்ண வாட்டர் எடுத்துக்கிட்டேன். பாதாம் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் கொஞ்சம் நேரம் புக்கும் ரீட் பண்ணேன். சம்ஹவ் ஐ மேனேஜ் திஸ் டே ரொம்ப ஒஸ்ட்டாக போகாமல் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு திரும்பவும் வருவோம்.